தவறு செய்வதற்கு 1000 வழி இருக்குது. ஆனால் இந்த குழந்தையை கொலை செய்து விட்டு தான் இந்த தவறை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு அந்த இச்சையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை தலைக்கேறி இருக்கிறான். எந்த அளவிற்கு சமுதாயம் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்யுங்க, விடி அனுப்பாதீங்க. பக்கத்து வீடா இருந்தா கூட, பக்கத்து கடையா இருந்தா கூட சிறு பிள்ளைகளை தனியா அனுப்பாதீங்க. எந்த அளவுக்கு நாடு மோசமா போயிட்டு வயதானவர்கள் கூட இந்த குழந்தைகளை, தாத்தா வயதுல உள்ளவன் கூட குழந்தையை தவறா பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப பக்கத்துல இருக்கிறாரு, பாசமா பேசுறாரு, பக்கத்து வீட்டுல இருக்கிற வயசானால்தான், அப்ப எந்த பிள்ளை சின்ன பிள்ளை போயிட்டு வந்தா என்ன, அதெல்லாம் யோசிக்க கூடாது, அனுப்பக்கூடாது. அவரும் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்துல தான் போயிட்டு வரட்டும், பக்கத்துல தான் வந்துருவா என்று அனுப்பக்கூடாது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பெண் பிள்ளைகளை தவறா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நாட்டு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோமே கோயம்புத்தூர்ல அந்த ஒரு சிறு குழந்தை விளையாண்டு கொண்டிருக்கு. அதைத்தான் அந்த விளையாண்டு பட்ட பகல்ல விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை தான் முட்டாய் வாங்கி தருவது அழைத்து சென்று தவறாக அந்த பிள்ளையை சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த காட்சியை பார்த்தோம். அப்ப எனவே பெற்றோர்கள் எச்சரிக்கையா இருங்க, குழந்தையை வெளியே அனுப்பாதீங்க. பிள்ளைகளுக்கு ஆபாசங்கிற அசிங்கம் என்பதை சொல்லிக் கொடுத்து வளருங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த தவறுகள் நடப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன, அரசாங்கம் கடுமையான தண்டனை வழங்காம இருப்பது. இஸ்லாத்துல பாருங்க, கடுமையான தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செஞ்சா அவர்களை கசையடி அடிக்கணும். கசையடி அடித்து 80 கசையடி அடிக்கணும். அவங்களை கசையடி அடித்து எல்லாரும் பார்க்கும் வண்ணமா அதை செய்யணும். அந்த தண்டனையை பகிரங்கப்படுத்தணும். அப்பதான் அடுத்தவன் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திருமணமானவன் விபச்சாரம் பண்ணானா அந்த திருமணமாகி விபச்சாரம் பண்ணவர்களை கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் இப்படி கடமையா சொல்லுது? இதெல்லாம் நடக்கும். இந்த ஆபாச பேர்ல, அசிங்க பேர்ல தண்டனை கடமையாக இல்லைன்னு சொன்னா பெற்றெடுத்த குழந்தையை கூட கொலை செய்து விட்டு தன்னுடைய அந்த மனோ இச்சையை, தன்னுடைய காம வெறியை தீர்த்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அப்ப எனவே தண்டனை கடமையா இருந்தா தான் அந்த கடுமைக்கு பயந்து என்ன செய்வான், அந்த தவறை விட்டு வெளியே வருவான்.